அன்னாளுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? அன்னாளுக்கு குழந்தை கிடையாது. அப்ப அன்னாள் எப்பொழுதுமே பரியாசங்களையும் அவமானங்களையும் நிந்தனைகளை மட்டுமே சகித்துக் கொண்டிருந்ததான ஒரு பெண். வாழ்க்கை முழுவதுமே வெறுமை. இன்னும் சொல்ல போனா குழந்தை இல்லாத தன்மை ஒரு சாபமாக பார்க்கப்பட்டது. இன்றைக்குமே அப்படித்தான். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அன்னாள் சாபத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறார். அந்த சாபம் அவளை என்ன செய்கிறது? அவமதிக்க செய்கிறது. அந்த சாபம் அவளை நிந்திக்க செய்கிறது. எனவே இவ ஒவ்வொரு வருஷமும் தேவனுடைய கூடாரத்திற்கு வந்து, ஆண்டவரே இந்த சாபம் எப்பொழுது என்னை விட்டு என்ன செய்யும், நீங்கும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலையில அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். என் வாழ்க்கையில நான் பட்ட அவமானங்கள் போதும், என் வாழ்க்கையில நான் அதிகமாக மனமடிவாக்கப்படுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு இந்த கூடாரத்தில் ஒரு தீர்மானத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். என் வாழ்க்கையில நிச்சயமா என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இந்த கூடாரத்துல ஒரு மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்க என்ன செய்யறாருன்னா ஜெபிக்க போறாங்க. ஒரு பக்கம் பெணினாளுடைய நெருக்கடி, இன்னும் ஒரு பக்கம் யாரு அப்படின்னு சொன்னா ஏலி சொல்றாரு, இவள் புசித்து குடித்து வெறித்திருக்கிறார் அப்படி என்று சொல்லி ஏலியினுடைய இன்னும் ஒரு அவமானமான ஒரு சொல். இந்த ரெண்டுக்கும் இடையில தான் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறார். யார் என்று சொன்னால் அன்னா. அந்த இடத்துல எத்தனை ஆண்டுகளாக இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தது என்று சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரு காரியம் நன்றாக தெரிகிறது. என்னவென்று சொன்னால், தேவனுடைய அழகான பிரசன்னம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ள அன்னாள் போன உடனே அன்னாளுடைய குழந்தை இல்லாத அந்த சாபத்தன்மை நீங்குகிறது. ஆமென்.